மார்க்கம் என்பது இயற்கை மார்க்கம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், இந்த மார்க்கம் என்பது இது இயற்கை மார்க்கம், இந்த இயற்கை தன்மையின் மீதே மனிதர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். இஸ்லாம் ஒரு வழிமுறையை, ஒரு நெறிமுறையை வழிகாட்டுகிறது என்றால் மனித இனத்திற்கு தீங்கிழைக்கிற, துன்பம் தருகிற, வலிகளையும் வேதனைகளையும் சுமக்க செய்கிற வழிமுறையா இருக்க. உன்னை நீயே தாக்கிக்கோ, உன்னை நீயே குத்திக்கோ, உன்னை நீயே வெட்டிக்கோ என்று மனிதனை துன்பப்படுத்துகிற, காயப்படுத்துகிற எந்த காரியத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தராது. சொல்லி தராதது மாத்திரமில்ல, ஒரு மனிதன் தானாக விரும்பி அதை செய்ய நினைத்தாலும் அதை தடுக்கிற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அப்பெல்லாம் தொடர்ந்து நோன்பு வைக்க கூடாது, வெயில நின்று நேர்ச்சை செய்யறதெல்லாம் அப்படி ஒரு நேர்ச்சையே கிடையாது, தன்னைத்தானே வருத்தி கொண்டு தொழுகிறதெல்லாம் தொழுகையே கிடையாது என்று மார்க்கம் நமக்கு நம்மை நாம் வருத்தி கொண்டு செய்யக்கூடிய விஷயங்களை வழிகாட்டுவது இல்லை என்பதை தாண்டி அப்படி செய்வதை தடுக்கிற, அது குற்றச் செயலாக சொல்கிற ஒரு மார்க்கமாக இருப்பதை பார்க்கும். அப்படி இயற்கை தன்மையில் அமைந்திருக்கிற இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தின் வழிமுறைகளை, கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் இந்த உலகத்திலும் அதற்கான நன்மைகளை, பலன்களை நாம் அடையும்.